வணக்கம். நாங்கள் ஸ்ரீசைலம் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 3 இடத்துக்கு போயிருந்தோம். முதல்ல ஒரு பார்க்கு அப்படின்னாங்க. இந்த பார்க்கில் என்ன விசேஷன்றத இது வரைக்கும் நம்ம டிவைன் லைட் எக்ஸ்ப்ளோரர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றது எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குக்கு நடுப்புல நல்ல அழகாக ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு வழியாக நடந்து போனால் ஒரு ரவுண்டாக ஒரு ஹைட்டாக ஒரு மேடை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்றத சொல்கிறேன். நிற்கிறாங்க பாருங்க, மேலே ஏறி பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக செடிங்களை வச்சு பொம்மைகளை வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துட்டே போகலாம். இங்கே எருது மாடு ஒன்று இருக்குது, பொம்மை அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பொம்மைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோடும் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பாதை செம்மையாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. இந்த பார்க்கை ஒரு சைட் சீயிங் சொல்கிறாரு. இது எப்படி சைட் சீயிங் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமாங்க. இந்த செடிகள்லேயே அழகாக கட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது மாதிரி பார்க்கில் செடிகளை கட் பண்ணி வைக்கிறது பார்த்துருக்கோம். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஒரு படிக்கட்டு வச்சு ஒரு மேடை மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ அதில் ஏறி பார்த்தா தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்ன்றது தெரிய வருது போகுது. இது பாருங்க, மேலே நம்ம ஆளுங்கெல்லாம் போய் நிறைய பேர் மேலே நிற்கிறாங்க. அவங்க என்ன பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு நம்மளும் மேலே ஏறி போய் பார்க்கலாமா? வாங்க, நம்மளும் மேலே வந்துட்டோம். இப்போ இது பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஆறு மாதிரி ஒரு ஏரி இருக்கா. அந்த ஏரியில் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது ஆந்திர பிரதேசம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தெலுங்கானான்னு சொன்னாங்க. அந்த பக்கம் நிறைய ஊர்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் ஸ்ரீசைலத்துலேருந்து ரோடு வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போகல. இருந்தாலும் இதுதான் இங்கே இருக்கிற ஒரு அதிசயமான விஷயம். இது
இதுக்கு மேலே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ரொம்ப அழகான பிளேஸாக இருக்குது. மட்டும் வீடியோ அது அப்படியே லோகப்பை நம்ம இது சத்திரபதி. இந்த மரத்துக்கிட்ட ஊஞ்சல் முதல் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க நிறைய விளையாடுறாங்க பாருங்கள். இங்கே ஒரு பொழுதுபோக்காக இருக்குது, நல்ல நிழலாகவும் இருக்குது. இது பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறோம். வழியில் பாருங்கள், அங்கே யானை பொம்மை, மாடு பொம்மை அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். ఇప్పుడు ఫోటో ఎత్తే కూడా అంత ఇదిగా ఉండదు. లైలా మజ్ను ஐயோ என்ன சட்டா பாட்டு பண்ணாங்களா பாட்டு பாட்டு மாமா அடிச்சாரா இங்கே இருக்கிற அம்மன் வந்து கண்ணீர் விட்டு அழுந்ததில் அந்த ஒரு ஆறு மாதிரியே போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த இடத்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போனோன்னா கேமரா ஆஃப் பண்ணிவிடுவேன். நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ தான் கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கேமராவை மூடிட்டேன். பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே போயின்னு இருக்கோம். ஐயோ முருகா, எங்க என்ன இருக்கலாம் போயிட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக புலி பொம்மையே வச்சுருக்காங்க. இந்த புலி பொம்மை கிட்ட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து உடனே கொடுத்துருவாங்களா. இதே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து ஒரு ஜீவ சமாதி போய் பார்க்க போகிறோம்.
இதுதாங்க அந்த ஜீவ சமாதி. இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. நான் நேராக கேமரா மாட்டிட்டு நேராக போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், வீடியோ எடுத்துட்டேன். இதோட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய பேர் டிவைன் லைட் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. అదే మనం